தமிழ்நாட்டில் கொப்பரை தேங்காய் விலை உயர்ந்திருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்திருக்கிறார்கள். பழனி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் விவசாயிகள் அதிக அளவில் தென்னை மரங்களை வளர்த்து வருகின்றனர். கொப்பரை தேங்காய்களை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் இந்த விவசாயிகள் அதனை வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் விற்பனை செய்து வருகின்றனர். கொப்பரை தேங்காய் கடந்த மாதம் கிலோ 80 முதல் 90 ரூபாய் வரையில் விற்பனையான நிலையில் தற்போது கிலோவுக்கு 50 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. இதனால் 1 கிலோ கொப்பரை தேங்காய் 130 முதல் 140 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக ஒரு 80 ரூபாயிலிருந்து 90-95 வரலும் விலை கிடைக்கப்பட்டது. போன வாரத்துக்கு முந்தின வாரம் 1 கிலோ கொப்பரை 103 ரூபா வரையிலும் ஏலம் போயிருந்துச்சு. போன வாரம் 121 ரூபா கொப்பரை ஏலம் போயிருந்துச்சு. போன இடம் 6 டன் வந்தது, இந்த இடம் 8 டன் வந்திருக்கு. இந்த இடம் விலை 140 மட்டும் எதிர்பார்க்குறோம். இங்கே இது நாள் வரணும் நாங்கள் இப்போ விவசாயி தேடி போய் தான் வாங்கிட்டு இருந்தோம் கொப்பரையெல்லாம். இப்போ இங்கே நிறையா கொப்பரைகள் இந்த மாதம் கடும் வெயில் வறட்சி காரணமாக கொஞ்சம் தேங்காய் பருப்பு எல்லாமே இப்போ விவசாயிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இதன் காரணமாக விளையாட்டுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு இங்கே கொப்பரையை நல்லா தரம் பார்த்து இப்போ இங்கே தேர்வு செஞ்சு நாங்கள் எடுத்து நாங்கள் எண்ணெய் ஆட்டிக்கிறதுக்கு எடுத்துக்க முடியுது, கிரஷிங்க்கு எடுத்துக்க முடியுது. இதேபோல் ஈரோடு மாவட்டத்திலும் கொப்பரை தேங்காய் விலை உயர்ந்துள்ளது. அங்குள்ள கொப்பரை தேங்காய் உற்பத்தி நிலையங்களில் 1 கிலோ கொப்பரை தேங்காய் 140 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. தேங்காயோட உற்பத்தி கம்மியாக இருக்கிறதுனால தான் இந்த தடவை தேங்காய் கொப்பரை ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குது. ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கிறதுனால தான் கொப்பரையோட விலை அதிகமாகிட்டே போயிட்டுருக்குங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா அண்டை மாநிலத்திலிருந்து தேங்காய் வரத்து அதிகமாக இருந்துச்சு. அதே மாதிரி கவர்மெண்ட்டு கொள்முதல் பண்ணினாங்க. அதனால் பெரிய லெவலில் விலை வித்தியாசம் போகலைங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அண்டை மாநிலத்திலேருந்து வர தேங்காயோட வரத்தும் ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறோட வரத்தும் ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க. இப்போ வரத்து குறைஞ்சதுனால என்னென்னா ரா மெட்டீரியல் இல்லைன்னா உற்பத்தி பொருள் உங்களால் பண்ண முடியாது. இப்போ உற்பத்தி பொருள் ரா மெட்டீரியல் குறைஞ்சதுனால உற்பத்தியோட பொருளும் குறைய ஆரம்பிச்சிருச்சுங்க. இதனிடையே சில பெரு வணிகர்கள் கொப்பரை தேங்காய்களை அதிகளவு வாங்கி இருப்பு வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக சந்தையில் செயற்கையாக கொப்பரை தேங்காயின் தேவை அதிகரிக்கப்பட்டு தேங்காய் எண்ணெயின் விலை உயர வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.